சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரையும் பத்தி தான். இந்து தொன்மவியல் படி பிரம்மதேவர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் படைக்கிறாரு. மகாவிஷ்ணு அந்த உயிர்கள காக்குறாரு. சிவபெருமான் உயிர்கள அழிக்கிறாரு. எதுக்காக 3 பேரும் வேற வேற தொழில தேர்ந்தெடுத்தாங்க? இதோட நோக்கம் என்ன? இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல சிவபெருமான் தன்னில இருந்து சக்தியை பிரிச்சு ஆதி சக்தியை உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா அவர் மகாவிஷ்ணுவை படைச்சாரு. மகாவிஷ்ணுவோட நாபி கமலத்துல இருந்து பிரம்மதேவர் தோன்றினாரு. படைத்தல் தொழில முதல்ல ஆரம்பிச்சது சிவபெருமான் தான். அதுக்கப்புறமா அந்த தொழில் பிரம்மதேவருக்கு போனது. இப்போ கடவுள்கள் இருக்கிறாங்க. அவங்க கடவுளா கொள்றது யார? எதுக்காக அவங்க பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்காக எண்ணுனாங்க? படைப்பு கடவுள் பிரம்மா முதல்ல பார்க்கக்கூடியது. பிரம்மதேவர் முதல்ல பிரபஞ்சத்தை உருவாக்குனாரு. விண்வெளி, அண்ட சராசரம், பூமி உள்ளிட்ட கிரகங்கள் எல்லாத்தையும் படைச்சாரு. அதுக்கப்புறமா மனுஷங்களையும் மற்ற உயிரினங்களையும் அவர் படைச்சாரு. காஷ்யப முனிவர் அதிதி மூலமா பல நேர்மறை உயிரினங்கள் உலகத்துல தோன்றுச்சு. காஷ்யப முனிவர் அதிதி மூலமா பல எதிர்மறை உயிரினங்களும் உலகத்துல தோன்றுச்சு. தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டாங்க. கருடனும் நாகமும் கூட படைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் அதுக்கு எதிரான உயிர்களா படைக்கப்பட்டுச்சு. ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களால இந்த உலகத்தை உய்விக்க முடியாது. உணவு சங்கிலியில முதல்ல புல்லு தான் தோன்றுச்சு. புல்லினை தாவர உண்ணிகள் மேய்து தாவர உண்ணிகளை புலி, சிங்கம் போன்ற மாமிச உண்ணிகள் கொன்று சாப்பிடுது. அந்த மாமிச உண்ணிகள் இறந்ததுக்கு அப்புறமா கழுகு, காக்கை, நரி, புழு, பூச்சி உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவாகுது. மீதம் இருக்கக்கூடிய எச்சங்கள் மண்ணுக்கு உரமாகுது. அந்த மண்ணில் மறுபடியும் புற்கள் முளைக்குது. மறுபடியும் அதை தாவர உண்ணிகள் உண்ண தொடங்குது. உலகத்துல ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை கட்டாயம் சார்ந்து இருக்கும்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பணியை பிரம்மதேவர் செய்கிறாரு. படைத்தல் மட்டும் இல்ல, ஒருத்தரோட அறிவையும் அவருக்கு உண்டான விதியையும் பிரம்மதேவர் உருவாக்குறாரு. காக்கும் கடவுளான விஷ்ணுவை பத்தி 2வதா பார்க்கலாம். பிரம்மதேவர் படைத்த உயிர்களுக்குள்ள அடிக்கடி எதிர்கருத்துகள் தோன்றும். ஒன்றுக்கொன்று சண்டையிட்டும் கொள்ளும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. கருடனுக்கும் நாகத்துக்கும் சண்டை வந்தது. ஒவ்வொரு உயிரும் சண்டையிடுறப்போ தடுக்கப்படணும். அப்படி தடுக்கப்படலை அப்படின்னா எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிடும். அதனால அசுரர்களை அழித்து மகாவிஷ்ணு தேவர்களை காத்தாரு. கருடனும் நாகமும் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமும் படுக்கையும் ஆனது. இயற்கை சமநிலைக்கு 2 உயிர்களும் அழிந்து விடாமல் பாதுகாக்கிறார் மகாவிஷ்ணு. ஒவ்வொரு உயிரும் காக்கப்படாமல் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பிரபஞ்சத்துல எந்த உயிருமே இருக்காது. இதனால உயிர்களை காக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் அவதாரமும் எடுக்கிறாரு. பூமியை காக்கிறதுக்காக அவர் வராக அவதாரம் எடுத்தாரு. தர்மத்தை உரைக்கிறதுக்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்தாரு. வாழ்வியலை கற்பிக்க ராம அவதாரம் எடுத்தாரு. உயிர்களோட துன்பம் அதிகரிக்கிறப்போ அவங்கள காக்க மகாவிஷ்ணு வருவாரு. 3வதா பார்க்கக்கூடியது அழித்தல் கடவுளான ஈசனை பற்றி. சிவபெருமான் அனைத்து படைப்புக்கும் மூல காரணமா இருந்தாலும் அழித்தல் தொழிலை அவர் ஏன் செய்தாரு? அவர் ஏன் அழிக்கணும்? தேவர்கள் அசுரர்கள் சண்டையில அழிவு நடைபெறாமல் இருந்தா அவங்களே பெருகி இருப்பாங்க. மற்ற உயிர்கள் தோன்றி இருக்காது. டைனோசர்கள் அழியாட்டா மனித இனம் தோன்றி வாழ்ந்திருக்கவும் முடியாது. சிவபெருமான் ஒரு சமயம் யமதர்ம ராஜாவை எட்டி உதைச்சு உலகத்துல உயிர்கள் இறக்காதபடி செஞ்சுட்டாரு. அதுக்குள்ள பூமியில மக்கள் கூட்டம் நிரம்ப உணவு பஞ்சம் ஏற்பட பூமியும் பாரம் தாங்காம ஆட்டம் கண்டுது. அதுக்கப்புறமா பூமாதேவியோட வேண்டுகோளுக்கு படி சிவன் யமனை மறுபடியும் உயிர்ப்பிச்சு உயிர்களை பறிக்கக்கூடிய வேலையும் கொடுத்தாரு. அழிவு அப்படின்றதும் தேவைக்குரிய ஒரு செயல்தான். அதை செய்யலைன்னா உலகத்துல சமநிலை பாதிக்கப்படும். ஒரு உயிர் அழியிறப்பந்தான் மற்ற உயிர்கள் தோன்ற வாய்ப்பும் கிடைக்கும். அதனால தான் அழித்தல் தொழிலை சிவபெருமான் செய்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமான் பற்றின தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.